உடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். ஹாய் டியர் லீடர்ஸ், உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பேசிவ் இன்கம்குள்ளே தான் இருக்கீங்களா இல்லையா? ஸோ ஆக்டிவ் இன்கம் தான் உண்மையிலேயுமே வந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? ஸோ டியர் லீடர்ஸ், உண்மையிலேயே நீங்கள் பேசிவ் இன்கமில் இருக்கீங்களா இல்லையான்றதை பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 வகையான பார்ட்ஸ் இருக்குது டைரக்ட் செல்லிங்கில். நம்பர் 1 லீடர்ஸு, நம்பர் 2 கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ இதில் யார் வந்தால் நமக்கு வந்துட்டு இன்கம் வருது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது கஸ்டமர்ஸ் தான். அதாவது லீடராக இருந்தாலும் கஸ்டமராக இருந்தாலும் ப்ராடக்டை அவங்க ரெகுலராக வாங்குறதுனால தான் கம்பெனிஸ் நமக்கு வந்து லீடருக்கும் சரி இல்லை ரீட்டைலர்ஸ்க்கும் சரி இன்கம் கொடுக்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு பேஸ் என்ன அப்படின்னா டைரக்ட் செல்லிங்கில் கஸ்டமர்ஸ் அல்லது லீடர்ஸ் ரெகுலராக ப்ராடக்ட் வாங்குறதுனால தான் நமக்கு இன்கம் வருது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேசிவ் அப்படின்ற விஷயம் வரும். எப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான்ஸ் உங்கள் கம்பெனியில் இருக்குது அப்படின்னா பைனரி, சன்ஃப்ளவர், லெவல் பிளான் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிளான்ஸ் இருக்குது. எந்த பிளானாக இருந்தாலும் 2 வகையான இன்கம் மெத்தட் இருக்குது. இப்போ பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டு உள்ள ஒருத்தவங்க வராங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வருது. ஜாயினிங்க்கு மட்டும்தான் அமௌண்ட் வருது அப்படின்னா ஜாயினிங் இன்கம்னு சொல்லுவோம். அதை இது நம்பர் 1. ஓகே, இது வந்துட்டு ஆக்டிவ் இன்கம். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த் ப்ராடக்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும். பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். ஓகே, ரெகுலராக உங்கள் டீமில் ஒரு 10 பேர் இருந்தாலும் ரெகுலராக மாதம் ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அதுலேருந்து இன்கம் வரும். ஜாயினிங்க்கு இன்கம் வர்றது கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ ஆட்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா இன்கம் வரதில்லை. ஆட்கள் மூலமாக ப்ராடக்ட் வாங்குறதுனால தான் இன்கம் வருது. உங்கள் டீமில் நிறைய பேரை கொண்டு வந்தால் உங்களுக்கு இன்கம் பெருசாக வராது. அது ஆக்டிவ் இன்கம் மட்டும்தான். ஸோ இது கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். 2வது ரீபர்ச்சேஸ். ரெகுலராக உங்கள் டீமில் எவ்வளோ பேர் வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்கம் வரும். கரெக்டாக? ஸோ டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் ரியலாக பேசிவ் இன்கம்குள்ளே போகணுன்னா உண்மையிலேயே ரெகுலராக அதிகமான கஸ்டமர்ஸ் ஆர் லீடர்ஸை வந்துட்டு ரீபர்ச்சேஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் டீமில் நீங்கள் பேசிவ் இன்கம்குள்ளே உங்களோட பிஸ்னஸில் டைரக்ட் செல்லிங்கில் குயிக்காக போக முடியும். மற்ற பிஸ்னஸ்க்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட்டே இந்த டிஃப்ரெண்ட் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ். இதை நல்லபடியாக பண்ணி வேறு லெவலில் பேசிவ் இன்கம்குள்ளே வாங்க. தேங்க்யூ.